டிடிஎஸ் ரவிச்சந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல அரசின் மீதான அதிருப்தியை தாண்டி மக்கள் செல்வாக்கோடு இருக்குது திமுக ஆட்சின்றாரு. இல்லை, இப்போ எஸ்ஐஆரை வந்து திமுக வந்து எதிர்ப்பேன், தமிழகத்தில் செயல்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலேருந்து ஆரம்பிங்களேன். எஸ்ஐஆருங்கிறது என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஃபார்ம் 6 கொடுத்து உங்கள் வாக்கை உறுதி செய்து கொள்ள சொல்கிறாங்க. அவ்வளோதானே மேட்டர், வேறு ஏதாவது இருக்கா? பீகாரில் வந்து 7.5 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் பேரை நீக்கினாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டாக வச்சாங்க. 65 லட்சங்கிறது 1% கம்மிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 7.5 கோடி வாக்காளர்களில் 1% கம்மியான வாக்காளர்கள் இறந்து போயிருந்தாங்க 20 வருஷத்தில், புலம்பெயர்ந்திருந்தாங்க, அல்லது வேறு 2-3 இடத்துல ஓட்டு வச்சுருந்தாங்கன்னு யதார்த்தமாக நடந்த ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ தேர்தல் நடக்க போகுது. வாக்கு அந்த 65 லட்சம் பேர் வாக்கு கொடுக்கப்படவில்லை, அவங்கள நீக்கிட்டாங்க, அதன் மூலமாக தான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு ஒரு கதையை சொல்கிறதா தான் அவங்களாம் நடுத்தருக்கு வந்து நிற்க போகிறாங்க இல்லையா? எந்திரிச்சு செத்து போனவங்களாம் வந்து நிற்க போகிறாங்க, புலம்பெயர்ந்தவங்களாம் வந்து நிற்க போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியாக நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். ஒரு அரசு என்ன சொல்லணும்? ரொம்ப சந்தோஷங்க, தயவுசெய்து அதை பண்ணுங்க, நான் இந்த எல்லாருக்கும் கரெக்டான ஓட்டு கொடுப்போம், அப்போ தான் நேர்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும். அதானே? அதை தடுப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தடுப்பேன்னு சொல்கிறதுக்கு யாரெல்லாம் நீக்குவாங்கன்னு அவர் எடுத்துட்டு வாழ்றாருன்னா, வேலை செய்பவர்களை நீக்குவார்கள், பெண்களை நீக்குவார்கள், எஸ்சியை நீக்குவார்கள். 6 கோடி இருக்கா வாக்காளர், பெண்களை நீக்கிட்டிங்கன்னா 3 கோடி அவுட்டா? எஸ்சி நீக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 கோடி அவுட்டா? அப்புறம் வேலை செய்கிறவங்கள நீக்கிட்டா மொத்தமாக எல்லாம் 4 கோடி அவுட்டு. ஒரே ஒரு கோடிக்கு மட்டும்தான் வாக்கு கொடுக்க போதா எலெக்ஷன் கமிஷனு? பூதத்தை கலப்புறாங்க. இல்லை, ஒரே நிமிஷம், இது பூதத்தை கலப்புறாங்கன்னு சொல்கிறீங்க. இது டாபிக் ரிலேட்டடாக வருது. 2026 தேர்தல் களத்தை அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க? எல்லாமே அவங்க பாஜக எதிர்ப்பு. நீங்க எஸ்ஐஆரை வச்சு அவங்க வந்து மத்திய அரசினுடைய சூழ்ச்சின்ற ஒரு கட்டத்தை கட்டினாங்கன்னா அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு தானே ஏற்படுத்தும்? கிடையாது. அவங்களுடைய நோக்கமே, திமுகவுடைய நோக்கமே, இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு விளம்பரம் வருது, பத்திரிகையிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அரசு என்னென்னலாம் செய்ததுன்னு வரும். மத்திய பிரதேசம் வரும், ராஜஸ்தான் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் பத்திரிகையிலலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊருது வரும், திமுக அது வரும். இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். இவ்வளோதான் மத்திய அரசு, தமிழக அரசு 5 வருஷம் செய்த திட்டம்னா இப்போ தான் வரும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் தோக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம், எங்கள் அப்பா இருக்கும்போதே 5 வருடம் ஒரு நாள் என்ன சட்டசபையில் உட்கார விட்டதில்லை. இப்போ என்னையை மட்டும் உட்கார விட்டுருவாங்களா? நம்பர் 1 கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக கூட்டணி ரொம்ப டாக்டாக இருக்குங்க, அங்கே ஒரு குழப்பமும் இல்லைங்க. 2019 வாங்கின வாக்கை விட 2021 வாக்கு கம்மி, 2024 வாக்கு கம்மி. 2024 பிஜேபியும் அதிமுகவும் பிரிந்திருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 12-14 தொகுதிகள் ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்போ 2026 வாக்கும் கம்மியாக போகிறது. பிஜேபி அதிமுக சேர்ந்ததுனால தொகுதிகளும் போக போகிறது. இதுதான் சிச்சுவேஷனு. உடன்பிறப்பே வா ஆரம்பிச்சாச்சு. நிர்வாகிகளோட பேசுகிறோம். ஐயா, நீங்கள் வந்து உங்கள் சேனலில் நிர்வாகிகளோட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மைகள்லாம் அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒரு 2 பேரை நீக்கியிருப்பீங்களா இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக, அல்லது அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? இப்போ இந்த உடன்பிறப்புகள்லாம் வந்தாங்க இல்லையா, நிர்வாக ரீதியாக வந்து சொன்னாங்க, ஐயா இந்த இடத்துல இது நடக்குதுங்க, ஐயா இந்த இடத்துல ஊராட்சி மன்ற தலைவியோட கணவன் வந்து ஆல்ரெடி இதில் ஜெயிலில் இருக்காருங்க, அந்த அம்மா ராஜினாமா பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சுங்க அப்படின்ற சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் உடனே என்ன ஸ்டெப் எடுத்துருக்கணும்? அதற்கு தீர்வு வந்திருக்கணுமா இல்லையா? செயல்பாட்டு முறையில் நீங்கள் பத்திரிகையில் விளம்பரப்படுத்த வேண்டாம். உங்கள் விளம்பரமே 1000 ரூபாய் தானே, வேற எதுவும் விளம்பரப்படுத்த முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இவங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் நீக்கப்பட்டாங்க, இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, வருமா வராதா? நான் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சி சொல்லட்டுமா? கரூர் சம்பவம் நடந்த 3வது நாள்லையோ 4வது நாள்லையோ மின்சார வாரிய அதிகாரி வந்து ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு டபால்னு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. அடுத்த ஒரு வாரத்திலே கிடைச்சு. பணிக்கால அடிப்படையில் தானே கொடுக்குறாங்க. தப்பு இல்லைங்க. உடன்பிறப்பே வாழ நிர்வாகிகள் வந்து சங்கடத்தை சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தால் அதுக்கு இந்த ஆட்சி செய்த காரணங்கள் என்னென்ன காரணங்களை கொண்டு வந்தாங்க, யாரை நீக்கினாங்க அப்படிங்கிற கேள்வி வேணுமா வேண்டாமா? அது உள்ள இவங்களை பேசினாங்கன்றதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அங்க அந்த க்ளோஸ் டோர்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துல யார் மேல திமுகவில் கட்சியில் இருந்து நீக்கினாலோ அல்லது ஒரு யாரையாவது கண்டித்திருந்தாலோ வருமா வராதா? அதுல செய்திகள் வராது. கட்சி பிரச்சனை சார். நான் என்ன கேட்கிறேன், 2026 தேர்தல் களத்தை எப்படி தயார்படுத்துறாங்க? இப்ப என்டிஏ கூட்டணி எடுத்துக்கங்களேன். என்டிஏ கூட்டணி எப்படி தயார்படுத்தும்? வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருச்சா? என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வில்சன் ரொம்ப அழகா உங்களுக்கு ஒன்று சொன்னாரு, நீங்க அதை மறந்துட்டீங்க. அதாவதுங்க, நான் பாமக பிளந்துருச்சுன்றீங்க நீங்க. என்னைக்காவது ராமதாஸ் ஐயா நான் அதிமுகவுக்கு போக சொன்னா அவர் பிஜேபிக்கு போயிட்டாருன்னு தான் சொன்னாரே ஒழிய, நான் திமுகவுக்கு போக சொன்னா அவர் பிஜேபிக்கு போயிட்டாருன்னு சொன்னாரா? அது எப்படி பிளவாகும்?
அவங்க அப்பா பையனுக்குள்ள சண்டை இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, மனஸ்தாபம் இருக்குங்க, விட்டுட்டு போங்க. ஆனால் அவர் என்னைக்காவது நான் திமுகவுக்கு போகணும்னு சொன்னேன், என் பையன் வந்து பிஜேபிக்கு போயிட்டான்னு சொன்னாரா? நான் அதிமுகவுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன், அவர் பிஜேபிக்கு போயிட்டார். அப்படிதானே சொன்னாரு? அப்ப அவர் தானே பேசினார், ராமதாஸ் ஐயா தானே பேசினாரு. அப்ப அது எப்படி பிளவாகும்? பிளவானால் கூட ஒன்னு திமுக அதிமுகன்னு உள்ள வரும், ஒன்னு பிஜேபின்னு உள்ள வரும். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 7-8 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாதானே ஏதோ ஒரு அளவுக்கு போட்டி போட்டு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். நான் சொல்லட்டுமா, நான் இதான் ஏற்கனவே சொன்னல, திமுக கூட்டணி இன்டாக்ட்ல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதிமுக கூட்டணி உடஞ்சி போயிருக்கு, யாருமே வந்து சேரலன்னு புலம்புறீங்க. செய்திகள் அதுல தான் மெயினா வருது. நான் உங்களுக்கு நியாயமா எடுத்து சொல்றேன், பாமகவை மட்டும் முதல் உதாரணமா சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். அங்க யாரும் கூட்டணி வாசனையா ஏதாவது பிரிஞ்சு போயிட்டாரா? தேமுதிக வந்து எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மனு வாங்குறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் பேரம் பேசிட்டு கடைசி நாள்ல ஏதோ ஒரு கூட்டணியை அமைக்கும், அதை விட்டுருங்க, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு நல்லா வரட்டும். ஆனால் பாமக போயிடுச்சுன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஆனால் இங்க வாங்க, போயிடுச்சு இல்ல, இந்த நிமிஷம் வரை பாமகவோட ஸ்டாண்ட் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதான். அவங்க வந்து யாருமே அதை வந்து நாங்க பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்லல. நான் கேக்குறது நான் கேக்குறது அதிமுக தலைமையில தானே தமிழ்நாட்டுல செயல்பட போகுதுன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இதை ஏன் வந்து டாக்டர் ராமதாஸோ, அன்புமணி ராமதாஸோ, அல்லது கிருஷ்ணசாமியோ, அல்லது தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்தோ ஏன் சொல்லல? இதை நீங்க 2 பேரும் இப்ப சொன்னீங்க. கிருஷ்ணசாமி ஐயா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லுவார், எனக்கு தெரியும். தேமுதிகல வந்து ஒரு வாரம் முன்னாடி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. வாசன், ஜான் பாண்டியன், பாமக அப்படிங்கிற அடிப்படையோடு நிறுத்திக்கோங்க. இங்க இன்டாக்ட்ல இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுவும் இன்டாக்ட்ல இருக்கு. பிரேமலதா எப்படி ஒரு வாரத்துல சொல்லுவாங்கன்னு டிடிஎஸ்க்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு 5 தேர்தலா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே. அதுதான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு தேர்தலுக்கு 5 தேர்தலா நான் சொல்லலன்னா ஐயே, நீங்க மதில் மேல் பூனை நின்றுகிட்டு ஒரு பக்கம் திமுக ஆட்சியையும் புகழ்ந்து பேசுறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினும் புகழ்ந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசனுடைய தந்தை மூப்பனார், திரு மூப்பனார் அவருடைய நினைவு நிகழ்ச்சிக்கு சுதீஷ் கலந்துகிட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, கூட்டணிக்காக நான் வரலன்னு உடைக்கிறாரு. இந்த கன்ஃபியூஷன் எப்படி நீங்க சொல்லிட்டேனே, ரைட் ஆஃபே பண்ணிட்டேனே. மதில் மேல் பூனையா நின்றுக்கிட்டு ஒரு வாரம் முன்னாடி மனு வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் நான் அனுபவிச்சிருக்கேன், விஜயகாந்த் ஐயாவும் அனுபவிச்சிருப்பாரு. கடைசியில் அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. ஆணவ கொலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், பயங்கரமாக சட்டம் வரப்போகுது. ஏன்னா அதை வச்சுட்டு நீங்கள் இந்த ஐபிசி இப்போ குற்றம் மாறி இருக்கு, அதுபடி தண்டனை அதிகமாக கொடுத்துருவீங்களா? ஆணவ படுகொலைக்கு நீங்கள் ஒரு சட்டமும் இயக்கி இவங்களை 4 வாட்டி தூக்கில் போட வேண்டும் அப்படின்னுவீங்களா? அப்ப நாடக காதலுக்கு ஒரு சட்டம் வருமா வராதா? நீங்க ஆணவ கொலைக்கு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தா நாடக காதலுக்கு வருமா வராதா? இதெல்லாம் ஒரு மேட்டரா? இல்ல, அது யாரு கொண்டு வருவாங்க? அடுத்தது ஆட்சியில் வர போறோம், நாம தான் கொண்டு வர போறோம். அப்போ பாஜகவோ அல்லது என்டிஏ கூட்டணியோ திமுகவும் அவருடைய கூட்டணிகளும் நாடக காதல் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நாடக காதலை மறுதளிக்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்கன்னு எங்க இருந்து வருது? இல்ல, அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆணவ கொலைக்கு எதிரான நிலைப்பாடு பாமகவோட நிலைப்பாடு நாடக காதல்னு வச்சுக்கோங்களேன். சால்ஜாப்பெல்லாம் மறந்துட்டு அவர் சொன்னார் இல்லையா, அழகா உங்களுக்கு எடுத்து சொன்னார். 252வது வாக்கு என்னன்னா, மகப்பேறு உதவித்தொகை 26,000 ரூபாய் கொடுப்பேன். மகப்பேறு யாருக்கு வரும்? பெண்களுக்கு தானே வரும். தமிழ்நாட்டில் 4 வருஷமா குழந்தை பெற்றிருக்காங்க இல்லையா, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை மட்டும் வைத்துக்கொண்டு இதை செய்தீர்களா, இதை செய்தீர்களா, இதை செய்தீர்களான்னு கேட்டா 298 தேர்தல் வாக்குறுதி. கூட்டுறவு வங்கி மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு என்ன சொல்றது, வாரத்தவணை மூலமாக 15,000 ரூபாய் கடன். உடனே குப்புசாமி எந்திரிச்சு, இப்ப நான் பேசுறது கேட்டோம், ஐயா 15,000மா, எங்க ஸ்டாலின் ஐயா சீக்கிரம் கொடுங்க, வாய்ப்பே கிடையாது. சரி, குற்றமாவது நல்லா குறைஞ்சு போயிருக்கா? இந்த 4 வருடத்தில் நடந்ததை மட்டும் எடுத்துக்கோங்க, 2019க்கும் 24க்குமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் 50% அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் வந்து 50%க்கு அதிகரிச்சிருக்கு. குறுக்க நான் பேசல, குறுக்க பேசுறதா நான் வேற மாதிரி டீல் பண்ணுவேன். காதுல ரத்தம் வந்துச்சுன்னா கதை கேட்டுட்டு எதிரான வன்முறைனா மணிப்பூர் எங்க இருக்குன்னு சொல்றான். மேப் கொண்டு வாங்க, மணிப்பூர் எங்க இருக்குன்னு காட்டட்டும். அது எவனா குஜிலி பாலத்துல போராட்டம் நடத்திட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் பேசுங்க. இந்தியாவுல இருக்கா வெளிநாட்டுல இருக்கா? மணிப்பூர் எங்க நாட்டுல இருக்குது. பல்கிஸ்மான வன்புணர்வு செய்ய இந்தியா தான் வடக்கு. எங்க பல்கிஸ்பானு எங்க போய் மனுஸ்மிருதிக்கு போய் இந்தியாவுல இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர்
குறுக்க பேசினா திரும்ப பேச விட மாட்டேங்க. 12 நிமிஷம் பேசிட்டு இருந்தார் அவரு. உங்களுக்கு பதில் தெரியல. மணிப்பூருக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? மணிப்பூருக்கு மணிப்பூர் சம்பந்தமான விவாதத்துல பதில் சொல்லுங்க. குற்றவாளிகள் அதிகமா இருக்க குறுக்க பேசினா நீ அவர் பேச இல்ல ஒவ்வொருத்தங்க பேச கூடாது. ஒவ்வொருத்தங்க பேசுங்க. கதை கேட்டுட்டு இருந்தேன். பொய் பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தார். அதானே உங்களுக்கு தொழிலே. அதானே உங்களுக்கு தொழிலே. சொல்லுங்க போய் சொல்லுங்க. 3 முறை வெற்றி பெற்ற பிஜேபியை பார்த்து 3 முறை பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ கேட்குறீங்க 3 தேர்தலுக்கு முன்னாடி 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு. ஐயா 2021 தேர்தல் வாக்குறுதியை சொல்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கல. 2024 ஜெயிச்சது பாராளுமன்றத்தில். அது கூட அதிமுக பிச்சுக்கிட்டு போனதுனால. அதனால் நீங்கள் இங்கே வா, தேர்தல் வாக்குறுதிக்கு வா. நான் தலைப்புக்குள்ளே தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பாவா இந்த பெண்கள் குழந்தைகள் இந்த விஷயம்லாம் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லை டிடிஎஸ் ஒரு இயல்பான ஒரு கேள்வி. 2019 இப்பொழுது நடக்கக்கூடிய எலெக்ஷன் வர 2019 பை எலெக்ஷன் வர திமுகவும் அவருடைய கூட்டணிகள்னால ஜெயிச்சுட்டு வருது. 2026 நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் மட்டும் எப்படி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்? அதுக்கான வியூகம் என்ன? ரொம்ப சிம்பிள். என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வெறும் ஆன்டி இன்கம்பன்சியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சியை நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா அண்ணாதுரை ஐயா காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்தது இல்லை. ரெண்டாவது ஆட்சி இல்லை. ரெண்டாவது ஆட்சி இருந்ததில்லை. அப்படின்னா அதுக்கு எப்போதுமே ஆன்டி இன்கம்பன்சியில் அது நலிந்து தான் போயிருக்கு. அதுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. நமக்கு அவசியமே கிடையாது. அதை பார்க்கணுங்கிற அவசியம் ராசி பலனா ஜாதகமா ஏங்க நடந்தது இருங்க ராஜிங்க வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏன் வராது? வராதுக்கு லாஜிக்கான காரணம் வந்ததுன்னா இங்க போய் சொல்லுங்க. வராதுனா ஏன் வராது? எங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்க மூணு தேர்தல் நேரமா அது ராசி பலன் பார்க்குற நேரமா அது திரும்ப ஒரு வாரம் பேசுறது வராது. வேற இடத்துல வச்சீங்களா? இல்ல வேண்டாம் நீங்க இது நல்லா இல்லைங்க. கண்ணியமா கண்ணியமா பேசலாம். கண்ணியமா பேசலாம். இல்ல 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 நீ ரவுடி பேச இல்ல தவறான ரவிச்சந்திரன் தவறான இல்ல இல்ல ஆரோக்கியமா பேசலாம். இல்ல இல்ல இந்த அவையை நான் மதிக்கிறேன். கண்ணியமா உரையாடலாம். கண்ணியமான உரையாடல். காத்திரமான கேள்விகளை நானும் கேட்கிறேன். எல்லாரும் நிதானத்தோட பேசலாம். நிதானமா உரையாடலாம். பாயிண்ட் சொன்னா எரியும். அப்ப கொஞ்சம் அமிர்தானந்தம் தேவைப்படும். நான் திரும்ப சொல்லிடுறேன். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்டி இன்கம்பன்சியை மட்டும் நம்பி என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்க போவது இல்லை. வாக்குகள் பிரியுங்கிற கதைக்குள்ள நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தனியா தான். நான் கேட்கறது என்னன்னா, 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதே ஆண்டு நடந்த இடைத்தேர்தல், அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல்களில் எல்லாம் திமுக கூட்டணி ஜெயிக்கும் பொழுது 2026 தேர்தலில் மட்டும் எந்த நம்பிக்கையில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும்? 2004, 6, 9 திமுக தானே வெற்றி பெற்றது. 2011, 16, 14 அதிமுக தானே வெற்றி பெற்றது. அதுக்குள்ளே நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் அதிமுக தானே வெற்றி பெற்றது. அதுக்குள்ளே நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் திமுக தானே வெற்றி பெற்றது. அப்புறம் எப்படி ஆட்சி மாற்றம் வந்தது? அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சாஸ்வதமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக திமுகவை அழித்து விடும் என்பது தேர்தல் வரலாறு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வரலாறு. அதுக்கு ஒன்றும் புதுசாக தெரியணுங்கிறதால ஒழுங்காக படித்தா போகிறோம், பத்திரிகை படித்தாலே போகிறோம். ஆனால் முக்கியமாக இங்கே பேசப்பட போகிறது என்னென்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி எங்க 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதன் மீது கடனாக சுமத்தப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 கேள்வி. சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கிறதா தானே வந்திருக்கு. அடுத்தது என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இவர் தியாகராஜன் ஐயா கேட்டார். அதிமுக ஆட்சி அனுப்பி விட்டுட்டு 2021 திமுக ஆட்சி வந்த உடனே என்ன கேட்டாரு, நீங்கள் வாங்கிய கடனுக்கு உங்களால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கேட்டார். ரெண்டாவது என்ன கேட்டாருன்னா, நீங்கள் வாங்கிய கடன் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக, அதாவது அடுத்த தொலைநோக்கு பார்வையோடு செலவழிக்கப்பட்டது தானா அப்படிங்கிற கேள்வி கேட்டார். இப்போ அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கணுமா? நீங்க கடன் வாங்குவதற்கான வசதி ஏன் வந்ததுன்னு சொன்னா, 100-200 ஆனதுனால, அதாவது ஜிஎஸ்டி வந்ததுனால அதிக வரிகள் ஒழுங்கா அதிக வரினா ஜிஎஸ்டி வரி ஏற்றவே இல்லை, வரி கட்டணுங்கிற அவசியம் மக்களுக்கு வந்ததுனால, ஒழுங்கா வந்ததுனால 100-200 ஆனதுனால நீங்க 3 இப்ப 7 ஆக்கி கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. நான் கேட்கறது, இவ்வளவு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க திமுக, இந்த 2026 மட்டும் எப்படி ஜெயிப்பாங்க? 2 பதில் சொன்னீங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. 2 பதில திரும்ப சொல்றேன். 5 வருடம் ஒரு நாள் திமுக இருந்ததில்லை.
2004, 6, 9 திமுக தான் வெற்றி பெற்றது. 11, 14, 16 அதிமுக தான் வெற்றி பெற்றது. ஆன்டி இன்கம்பன்சியை மீறி அதிமுக மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ரெண்டு பதிலும் ஒழுங்கா சொல்லிட்டேன். அப்படியே நீங்க கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல 2019 ஜெயிச்சிருக்கு, 2021 ஜெயிச்சு, 2024 ஜெயிச்சிருக்குல்ல. எதனால இப்ப ஜெயிக்கும்ன்றது சொல்ற வரேன்னா 53% இதே அதிமுக இன்டாக்ட் கூட்டணி 2019 ஒரே ஒரு தொகுதியை தவிர மொத்த தொகுதியும் ஜெயிச்சாச்சு. ரைட்டா? அதே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான் இப்ப 2024 அதே கூட்டணிகள் தான். 53% எடுத்த திமுக கூட்டணி ஏன் 47 வந்துருச்சு? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் 47 வந்துருச்சா? பிளஸ் கமலஹாசன் கூட இருக்காரு 3%. அப்போ 6% குறைஞ்சது. 3% கமலஹாசன் சேர்த்தா 9.5%, கிட்டத்தட்ட 10%. 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையில 10% திமுக வாக்கு சரிந்தது. சரி, இது ஒண்ணு. அது கூட அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல் 2019 நீங்க சொல்றீங்கல்ல 39 தொகுதி வச்சாங்க, 2024 40 தொகுதி வச்சாங்க. நடுவுல சில பக்கத்தை காணும்னு 2021ல 75 இடத்துல எப்படிங்க திமுக தோத்துச்சு? 75 சட்டமன்ற தொகுதியில 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே, 8 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் பிஜேபி, இதெல்லாம் சேர்த்து ஆனா கிட்டத்தட்ட 45%, 53 வாங்கினது 45 குறைஞ்சிச்சு. அதே அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2019ல 30% வாங்கினது 2021ல 40%, 10% கூடிருச்சு. இப்போ கணக்கு, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் இருந்தே 75 தொகுதியில ஜெயிச்ச இதே அதிமுக பிஜேபி கூட்டணி 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி திமுக இருக்குது. அப்ப அது ஒரே வரிதான். இப்போ ஒரு 2வது முறை திமுக வென்றதே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? போன முறை தேர்தல் வாக்குறுதியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்மெண்டா பாக்கெட்டா போய் ஆசைகளை தூண்டி இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. ஜிஓ 354ங்கிறது கலைஞர் ஐயா கொண்டு வந்தது மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்து கொண்டிருக்கணும். இனி வரைக்கும் கொடுக்கல. ஒவ்வொரு இடத்திலுமே, அதாவது 1 லட்சம் பெண்களுக்கு வந்து வட்டி இல்லா கடன் 50,000 ரூபாய், வாக்கு வந்து 261. நீங்க பாக்கெட்டா ஏமாத்திருக்கீங்களா? இப்ப அது பூதாகரமா வெள்ள வரும். 1967, 71 ரெண்டுத்திலையும் திமுக தானே ஜெயிச்சிச்சு. தொடர்ந்து பேசலாம்.